ஓம் விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி, ஸ்ரீ பொன்முத்து கருப்பண சுவாமி, பாப்பாத்தியம்மன், அங்காள பரமேஸ்வரி துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய மனதார நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஸ்ரீவாரி ஆஸ்ட்ரோ, உங்களுடைய ஆஸ்ட்ரோ சஃப்னா பேசுகிறேன். வக்ர பயிற்சி. இந்த சனி வக்ர பயிற்சினா என்ன அப்படின்னா, இங்கிலீஷில் சாட்டர்ன் ரெட்ரோகிரேட் டிரான்சிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சனி பயிற்சி ஆகும்போது சில பேருக்கு 7.5 சனி, அஷ்டம சனி அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது மாதிரி வக்ரம் அப்படின்னா என்னென்னா பின்னோக்கி செல்லுதல் அப்படின்னு அர்த்தம். பின்னோக்கி நான் பலன்களை கொடுக்கக்கூடாது. இப்போ ஒரு ஒருத்தவங்களுக்கு 8ஆம் இடத்து சனி நடக்குது அப்படின்னா 7ஆம் இடத்து சனியாக அது உங்களுக்கான பலன் அந்த 8ஆம் இடத்து சனி பலனை கொடுக்காம பின்னோக்கி திசையில் பயணிப்பார். அதுதான் சனி வக்ரம். சனி உங்களுக்கு எப்படிப்பட்ட துன்ப நிலைகளில் ஒரு சில ராசிக்காரங்களுக்கு கொடுத்துருப்பார். அது யாருடைய சனிக்கும் ஒரு தண்டிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு அப்படின்னா அதுலேருந்து தப்பிக்க முடியாது. அதே மாதிரி அவர் மாதிரி கொடுப்பவரும் அல்ல, அவர் மாதிரி கெடுப்பவரும் அல்ல அப்படிங்கிறது தான் விதி. சிவனாக இருந்தால் என்ன, யமனாக இருந்தால் என்ன, யாராக இருந்தால் என்ன, சனி தண்டனையிலேருந்து தப்பிக்க முடியாது. பட்ட சனி அப்படிங்கிறது ஒரே ஒரு தீர்ப்பு, ஒரே ஒரு நீதி அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. அந்த சனி பயிற்சியில் யாருக்கெல்லாம் நம்மளுக்கு சாதகமாக இருந்துச்சோ அவங்களுக்கு சில பாதகங்களும் பாதிப்புகளும், யாருக்கெல்லாம் நன்மைகள் இருந்துச்சு, யாருக்கெல்லாம் கெடுதல்கள் இருந்தது, யாருக்கெல்லாம் பாதிப்பு இருந்தோ அவங்களுக்கு இப்போது சில நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக இப்போது சனி வக்ர பயிற்சி கொடுக்கும். கஷ்டப்பட்டுட்டேங்க, இனிமேல் வருகின்ற வக்ர பயிற்சியாவது எனக்கு ஏதாவது நல்லது பண்ணுமா அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்காரங்களும் காத்திருக்கக்கூடிய அந்த நிலை எனக்கு புரியுது. அதே மாதிரி இந்த சனி வக்ர பயிற்சி உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்குமா கெடுபலன்களை கொடுக்குமா அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக ராசி ரீதியாக உங்கள் நட்சத்திர ரீதியாகவும் உங்களுடைய தசாபுத்தி இருப்பை பொறுத்தே அந்த பலன்கள் அமையும் அப்படிங்கிறது உண்மை. இந்த சனி வக்ரம் தசாபுத்தி ரீதியாகவும் சொல்லும் போது மிகப்பெரிய நல்ல பலன்களை உங்களுக்கு கண்டிப்பாக நேரடியாக கொடுத்து விடுவார் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். இந்த சனி வக்ரம் எப்போங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜூன் 29லேருந்து நவம்பர் 15 வரைக்கும் தன்னுடைய ஜூன் 29 சொந்த ராசியான கும்பராசியிலே நடக்க போகிறது அந்த சனி வக்ரம். அதுக்கு எதிர் திசையில் தன்னுடைய நவம்பர் 15 வரை கும்பத்தில் வக்ர நிலையிலே பயணிப்பார் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். சூழ்நிலையில் சில ராசிக்காரங்க சனி பகவான் சிறப்பு அருள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ராசிக்காரங்களுக்கு வேலை மற்றும் வியாபாரத்தில் எப்படிப்பட்ட பதவி உயர்வா, சம்பள உயர்வு அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது முழு விவரமாக 40 நாட்கள் பயணிக்கக்கூடிய இந்த கும்பராசியில் 2023ஆம் ஆண்டு ஆரம்பித்த இந்த பயணமானது இப்போது ரெட்ரோகிராட் வக்ர நிலையில் பின்னோக்கி செல்ல போகிறார். அதனால் வருகின்ற போகிறது. சனி வக்ரமாக தான் அது தாக்கம் அனைத்து ராசிக்கும் காணப்படும். அது மாதிரி ஒரு சில ராசிக்காரர்களுக்கு அது பொற்காலமாக மாறக்கூடிய ஸ்தான பிராப்தம் இருக்குது. மேலும் நிதி நிலைமை, நல்ல உயர்வு, தொழிலில் முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். மகர ராசிக்காரங்களுக்கு திருமண வாழ்க்கையில் நிலவிய பிரச்சனைகள் எல்லாமே இப்போது சரியாகும். இத்தனை காலம் மன வாழ்க்கையில் நிலவிய மோதல்கள் இப்போது முடிவுக்கு வரக்கூடிய காலம். மீண்டும் கணவன் மனைவி ஒன்றாக வாழும் வாய்ப்பு கிடைக்கும். மகர ராசிக்கு 2வது 3வது குழந்தைகளுக்கு இப்போ வாய்ப்பு உள்ளது. குழந்தை பிறப்பில் சிக்கல்கள் ஏற்படலாம், ஆனால் கவலைப்பட தேவையில்லை. அரசியலில் இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும். உங்கள் பதவிகள் பறிப்போகக்கூடிய சில பேருக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால எல்லா வாய்ப்புகளும் வளங்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. வேலையில் என்ன மாற்றங்களும் ஏற்படும். வேலையில் உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும். வேலை பார்க்குற இடத்துல நீங்களாம் வின்னராக போகிறீங்க. வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு சில பேருக்கான நினைத்ததும் வேலை பிஸ்னஸ் விஷயங்கள் அப்படியே கைகூடும். நீண்ட நாட்களில் நீங்கள் கடன் கொடுத்து திரும்பி கொடுக்காதவங்களாம் இப்போது நீங்களே கேட்காமலே பணம் கொடுப்பாங்க. ஆனால் இதனால் கண்டிப்பாக நிறைய சுப செலவுகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். பொது பலன்களை சொல்கிறது விட்டுன்னு உங்களுக்கு தசா புத்தியோடன்னு சொல்லும் போது உங்களுக்கு கிளியரான ப்ரெடிக்ஷன் கிடைக்கும். அப்படிங்கும்போது மகர ராசி உத்திராட நட்சத்திரம், திருவோணம் அவிட்ட நட்சத்திரத்துக்காரங்க. உத்திராடம் சூரிய திசை தான் ஆரம்ப திசை, திருவோணம் சந்திர திசை, அவிட்டம் அப்படிங்கிறது செவ்வாய் திசையே ஆரம்ப திசையாக இருக்கும். இந்த சூரிய திசை நடக்குது அப்படின்னா இந்த மகர ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சூரியன் அப்படிங்கிறது 8க்குடைய ஒரு திசை. இது ஒன்றும் மிக சிறப்பான திசை இல்லை. ஆரம்ப காலகட்டத்தில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க மகர ராசிக்காரங்க. அந்த
சூரிய திசையை தாண்டி சூரிய திசையை நடந்துகிட்ருக்கவங்களுக்கு ஒரு சில உடல் அளவில் பாதிப்புகள், உஷ்ண சம்மந்தப்பட்ட நோய்கள் அப்படிங்கிறதெல்லாம் வரும். சிறு குழந்தையாக இருக்கும்போது ஒரு சில பிரச்சனைகளை பெருசாக கொடுத்துரும். நிறைய பிரச்சனைகளை கொடுக்காம இருக்கிறதுக்கு நம்ம சூரிய வழிபாடு பண்ணுறது அந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. பெற்றோர்களுக்கு தான் இது அதிகமாக கொடுக்கும். சந்திர திசை அப்படிங்கிறது 7க்குடைய ஒரு திசை. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய அப்பா அம்மா ரொம்ப நெருக்கமாகவும் சந்தோஷமாகவும் வாழ்க்கையில் ரொம்ப ஒரு பிடிப்போடையும் உங்களுடைய பெற்றோர்கள் இருப்பாங்க. இந்த வயசில் நல்லா படிப்பீங்க, நிறைய மார்க் வாங்குவீங்க. செவ்வாய் திசை அப்படிங்கிறது உங்களுக்கு 4க்கும் 11க்கும் உடையவர் அப்படிங்கிறதுனால தொழில், உத்தியோகம் இதெல்லாம் புதுசாக பதவி, பட்டம் அப்படிங்கிறது, புகழ் அப்படிங்கிறது அலங்கரிக்கும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். வீடு மனை யோகம் இல்லாதவங்களுக்கு வீடு மனை கிரகப்பிரவேசம் பண்ணுவீங்க. அது மாதிரி 20 வயசுக்குள்ளே உங்களுடைய அப்பா அம்மாவே உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருவாங்க. அடுத்தது அது சில பேருக்கு செவ்வாய் திசை காலகட்டத்துக்குள்ளேயே இது நடந்துடும். அது 20 வயசு தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, முன்ன பின்ன வயசுகள் இருக்கும். ராகு திசை அப்படிங்கும்போது உங்களுக்கு ஜனன கால ஜாதகத்தில் ராகு எந்த நிலையில் இருக்காரோ அதை பொறுத்தே பலன். ஒருவேளை யோக ராகுவாக இருந்தால் இந்த சனி வக்ரம் மிகப்பெரிய அளவில் வெற்றிகளை கொடுக்க காத்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். பிரம்மாண்ட வெற்றி. ஹீரோவுக்காக ட்ரை பண்ணுறாங்க, ஹீரோவாக ஆகிடுவாங்க. சினிமா துறையில் பிரகாசமான வாழ்க்கை இருக்கான்னு பார்த்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பிரகாசமான வாழ்க்கை சில பேருக்கு இந்த ராகு திசையில் கிடைக்கும். அது அவயோக ராகுவாக யோக ராகுவாக இருந்தால். அவயோக ராகுவாக இருந்தால் பிரச்சனையை அதிகமாக கொடுத்துரும். நிறைய மாற்றுப்பாளையம் கவனமாக இருக்கணும். அவமானங்கள், கஷ்டங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். குரு திசை வந்துச்சு அப்படின்னா அது 3க்கும் 12க்கும் உடையவர் அப்படின்ற திசை. அதனால் உங்களுக்கு வெற்றிகள் அப்படிங்கிறது பெருசாக இருக்காது. தடை தாமதங்கள் ஏற்படும். ஒரு சில பேருக்கு பிரச்சனைகள் ஏற்படும். முயற்சிகளில் தாமதங்கள் ஏற்படும். அதே மாதிரி சுப விரயங்கள் ஏற்படும். திருமணம், வைபோகம் அப்படிங்கிறது இருக்கும். நல்ல கல்யாண வாழ்க்கை, திருமண வாழ்க்கையெல்லாம் மிக அளவில் பெரிய அளவில் உங்களுக்கு குரு திசை மிக பெரிதாகவே உங்களுக்கு குரு திசை கொடுத்துரும். அடுத்தது சனி திசை. சனி திசை அப்படிங்கும்போது இந்த மகர ராசிக்கு அவங்களுடைய ராசியாதிபதி மற்றும் 2க்குடையவர் அப்படிங்கிறதுனால தன குடும்ப வாக்கில் ரொம்ப நல்லா பிரகாசிக்கும். இந்த சனி வக்ரம் பீரியடில் சனியானது உங்களுக்கு ஒரு சில தொந்தரவுகளை கொடுத்தாலும் ஜாகிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டம். கொஞ்சம் நிதானமாக செல்லக்கூடிய சனி திசையில் நீங்கள் நிதானமாக சென்றே ஆக வேண்டும் அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்தது புதன் திசை. புதன் திசை அப்படிங்கிறது உங்களுடைய 6க்கும் 9க்கும் உடையவர் அப்படிங்கிறதுனால நோய் எதிரி கடனை உருவாக்குவீங்க. புத்திர வழியில் பூர்வீக வழியில் ஒரு சில தொந்தரவுகள் ஏற்படும். குலதெய்வ வழிபாடு முக்கியமானது. புதன் திசையில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் மகர ராசிக்காரங்க. இருந்தாலும் அந்த ராசியில் நோய் எதிரி கடனை அதிகப்படுத்தி விடும். அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. கேது திசையில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக தான் நடக்கும். நேச்சர் லைஃப் நீங்கள் வாழ முடியாது. பெட்டராக என்ன சொல்லணும் அப்படின்னா ஆன்மீக தேடல்கள், ஆன்மீக வழியில் கடவுளை நிந்தனை செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த கேது திசையில் கொடுக்கணும். அது முக்கியமானது. சுக்கிர திசை. சுக்கிர திசை பார்த்திங்க அப்படின்னா ரிஷபரா, அதாவது 5க்கும் 10க்கும் உடையவர் அப்படிங்கிறதுனால 5க்கும் 10க்கும் உடையவர் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு புத்திர வழியில் சந்தோஷம். அதே மாதிரி தொழிலில் ஒரு திறமை நிர்வகிக்கக்கூடிய இடங்கள் அதிகப்படுத்தி காட்டுவீர்கள். நிறைய வெற்றிகளை குவிக்கக்கூடியதாக இந்த சுக்கிர திசை அமையும். எல்லா வகையிலும் வெற்றிகளை அள்ளி கொடுக்கக்கூடியதாக இந்த மகர ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். மகர ராசி உத்திராடம், திருவோணம், அவிட்ட நட்சத்திரத்துக்காரங்க வழிபாடாக குலதெய்வ வழிபாடு முக்கியமானது. தினமும் விநாயகரை வழிபடுங்க. விநாயகர் பாராயணம் படிங்க, ரொம்ப நன்மையை கொடுக்கும். எல்லா ஏழைங்களுக்கு அன்னதானம் பண்ணுங்கள், மிகப்பெரிய வளர்ச்சி அடையும். இந்த மகர ராசி உத்திராடம், திருவோணம், அவிட்ட நட்சத்திரத்துக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாகியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்று எம்பெருமான் ஸ்ரீவாரி பெருமாளை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். நன்றி.